இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒரு பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இன்றும் இலங்கையில் 3 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த மேலதிக விவரங்களையும் 13 பாடசாலை மாணவிகள் 5 ஆசிரியர்கள் உட்பட்ட 19 பேர் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விஞ்ஞான ஆய்வுக்கூடம் ஒன்றில் அவர்கள் விஷவாயு ஒன்றை சுவாசித்ததன் காரணமாக இது குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். போலீசார் மறிக்கும் போது நிற்காமல் ஓடிய வாகனம் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது விசுவமடு பகுதியில். அது குறித்த மேலதிக விவரங்களையும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்படுவதுதானே, அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு என்ன விதமான நெருக்கடி வந்திருக்கிறது என்பது சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம். எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இன்று வெள்ளிக்கிழமை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இதிலே ஒரு ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு என்று சொன்னால் தலங்கம என்று சொல்லப்படுற இடத்துல நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அங்குரே கொட என்று சொல்லப்படுற ஒரு சிறிய பகுதியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்திருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு 2 பேர் வந்திருக்கணும் பொருட்கள் வாங்குறதுக்கு. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு கார் பார்க்கிங் இருக்குது தானே, அதில் காரை பார்க் பண்ணி போட்டு காருக்குள்ளே இருக்கைக்குள்ள அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூடு காரணமாக அந்த இடத்திலேயே காருக்குள்ளேயே அந்த 2 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒருவர், ஒரு பெண் ஒருவர். இறந்தவர்கள் பற்றிய மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. அவர்களுடைய பெயர் விவரங்களோ அல்லது அவர்களுடைய வயது போன்ற விவரங்கள் வெளியாகவில்லை. அதே வேளையில் துப்பாக்கிதாரிகள் அங்கிருந்து தப்பி ஓடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. T-56 வகை துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையில் இன்று 3 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போதான் புதன்கிழமை 12 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இன்று வெள்ளிக்கிழமை மீண்டும் 3 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு எங்கே வழங்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் களுத்துறை உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 3 பேரும் செய்த குற்றம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளை கொலை செய்திருக்கணும். 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை கொலை செய்திருக்கணும். கடந்த 18 வருடங்களாக இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து விசாரித்து இன்றைக்கு தான் அதுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி களுத்துறை பகுதியில் இருக்கக்கூடிய வசக்கடுவ என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டிருந்தவர். அவருடைய பேர் என்ன சொன்னால் சமிந்த குமாரவை இந்த 3 பேரும் சேர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இவர்கள் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டே வந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் களுத்துறை உயர் நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ தீர்ப்பை அறிவிக்காக்கு முதல் நீதிபதிகள் கேட்டிருக்கணும், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்று சொல்லி, கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்று சொல்லி. அப்போ அவையை சொல்லிக்கணும், நாங்கள் இந்த கொலையை செய்யலை என்று சொல்லி அவை சொல்லிக்கணும். இருந்தாலுமே கூட நீதிபதிகளுக்கு தெரிந்தானே சாட்சியங்கள் விசாரித்த 18 வருடங்களாக விசாரித்த நீதிபதிகளுக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்தது சொன்னால், தூக்கு தண்டனை தான் தீர்ப்பாக வழங்கணும். அப்போ நீதிமன்றத்தினுடைய கதவுகள் எல்லாம் இறுக்கி மூடப்பட்டு, ஜன்னல்கள் எல்லாம் மூடப்பட்டு, அங்கே இருந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். இருட்டுக்குள்ளே வச்சு தான் அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்ட என்று சொல்லி அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கான தூக்கு தண்டனை தீர்ப்பு வாசிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கியக்குள்ள இப்படியான சம்பிரதாயங்கள் பின்பற்றப்படும். இன்னும் ஒரு சில இடங்களில் அந்த தூக்கு தண்டனை தீர்ப்பை அறிவிச்சா பிறகு நீதிபதி அந்த பேனையை குத்தி உடைப்பார். அதாவது சைன் வைக்கத்தானே கடைசியா அந்த சைனை வச்சு போட்டு அந்த பேனையை குத்தி உடைக்கிற அப்படியான ஒரு மரபும் இருக்கிறது. எனவே இங்கே களுத்துறை உயர் நீதிமன்றத்தில் இன்றைக்கு விளக்குகள் அணைக்கப்பட்டு ஜன்னல்கள் கதவுகள் அனைத்தும் சாத்தப்பட்டு அதுக்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 13 பாடசாலை மாணவிகள், 5 ஆசிரியர்கள், ஒரு தாயார் என மொத்தம் 19 பேர் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பாணந்துறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடத்தில் சயின்ஸ் லேப் இருக்குன்னு தானே, விஞ்ஞான ஆய்வுக்கூடம். அங்கே பரிசோதனை செய்து பார்க்கறது தானே. அப்படி பரிசோதனை செய்து பார்க்கக்குள்ள அந்த லேபில் இருந்து ஒரு வகையான வாயு ஒன்று வெளியேறி இருக்குது, ஒரு வகையான விஷவாயு. அதை சுவாசித்ததன் காரணமாகத்தான் இந்த மாணவிகளும் ஆசிரியர்களும் அந்த ஒரு தாயாரம் மயக்கமடைந்து பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பாடசாலை உடனடியாக மூடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த பாடசாலை மொரட்டுவ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை என்று சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லை, கடுமையான ஆபத்து இல்லை என மருத்துவமனை வட்டாரங்கள் அறிவித்துள்ளன. போலீசார் மறிக்கும் போது நிற்காமல் ஓடிய வாகனம் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு சொன்னால் விஸ்வமடு தேராவில் பகுதியில் இன்று அதிகாலை 1 மணியளவில் நடைபெற்றிருக்கிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த வாகனம் தான் ஒரு கேப் வாகனம். அதாவது போலீஸ் மறிக்கைக்குள்ளே இந்த வாகனம் நிற்காம ஓடி இருக்குது. அதுக்கு பிறகு போலீஸார் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுற்றிருக்கணும். அப்போ துப்பாக்கி சின்னங்கள் வாகனத்தினுடைய டயர்லையும் பட்டிருக்கிறது, அதே வழியில் வாகனத்தினுடைய பின்பகுதியிலையும் பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு சாரதி என்ன செய்யறாருன்னு சொன்னால் அங்கே அந்த வாகனத்தை விட்டுட்டு இறங்கி எங்கேயும் ஓடிட்டார். இதுவரைக்கும் சாரதி கைது செய்யப்படையில. அந்த வாகனத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மணல் ஏற்றப்பட்டிருக்கிறது. கள்ள மணல், அனுமதி இல்லாமல் கள்ள மணல் ஏற்றப்பட்டதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே சாரதியை தேடி பிடித்து கைது செய்கின்ற நடவடிக்கையில் இப்பொழுது அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே போலீசார் மறைக்கும் போது வாகனத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி போட்டு அவையில் கேட்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதான் சரியான முறையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, போலீசார் மறைக்கும் போது நிற்காமல் செல்கின்ற வாகனங்கள் கொலை முயற்சியாக பார்க்கப்படும், அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இப்பதான் அறிவிச்சு, ஒரு 10 நாளும் இல்லை அறிவிச்சு. எனவே அதுக்கு பிறகு ஏன் இப்படி ஓடணும், ஏன் இப்படி சூடு வாங்கணும் என்று தெரியல. எனவே கள்ள மணல் ஏற்றினபடியாக தான் இவர் ஓடிக்கார். இவர் பகல் நேரத்தில் முறையான அனுமதியோட சரியான முறையில் மணல் ஏற்றி கொண்டு வந்திருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. போலீஸ் மறைக்கக்குள்ள வாகனத்தை நிப்பாட்டி போட்டு இந்தாங்க பாருங்க பெர்மிட் இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது, வடிவாக பார்த்துட்டு தாங்கன்னு சொல்லி போட்டு சத்தப்படா கையை கட்டி நிற்க வேண்டியான், எல்லாம் பார்த்துட்டு தந்து அவரை கொண்டு போக வேண்டியான் தானே. எனவே இரவு நேரத்தில் இரவு 1 மணிக்கு கள்ள மணலை ஏற்றி கொண்டு எதுக்கு அவ்வளோ வேகமாக போகணும் என்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வியாகும். எனவே கள்ள மணலை ஒழிக்கணும் என்றுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பளை பகுதியில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது. அதாவது 14 பொதிகளில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த 30 கிலோ வரையான கேரளா கஞ்சா பளை பகுதியில் ஒரு மறைவான இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு குறிப்பிட்ட அந்த கஞ்சா மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய பெறுமதி 1,05,00,000 ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த கஞ்சாவை அந்த இடத்தில் வைத்திருந்த அந்த உரிமையாளர் அவர் அங்கிருந்து தப்பி ஓடி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய மகன்கள் உட்பட 5 பேருக்கான விளக்கமறியல் இன்று மீண்டும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த மாதம் 25ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைத்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நீதிபதி சொல்லியிருக்கார், இன்னும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்குது, இன்னும் சாட்சியங்கள் எடுக்க வேண்டியிருக்குது, அதனால் விளக்கமறியலே இருங்கோ, வெளியில் வர முடியாது சொல்லி தீர்ப்பு வழங்கியதன் காரணமாக இந்த மாதம் 25ஆம் தேதி வரை அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கையில் அந்த கோவணம் என்று சொல்லுவோம் தானே, கோவணம் மாதிரி ஒன்றை கொண்டு போகிறார். அதில் ஓய்வூதியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் சொல்கிறதானே, அந்த கோவணத்தை உருவுற என்று சொல்லி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்படுகிறது. அதுதான் சம்பவம். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5 கைகள் அதை பறிக்கிறதுக்கு வருது, மேலே இருந்து கீழே வருது கைகள். அந்த கைகளை உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண கைகள் இல்லை, அந்த விரல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ கத்தி மாதிரி கிடக்குது, ஒவ்வொரு விரலும் கத்தி மாதிரி கிடக்குது. எனவே ஓய்வூதியம் திரும்ப வேணும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறார்கள். ஒருத்தருமே சாதாரண ஆக்கள் மாதிரி தெரியல, எல்லாரும் இந்த மாதிரியான ஆக்கள் போலாம் கிடக்குது. அதாவது கைகளே கத்தி மாதிரி பாவிக்கக்கூடிய ஆக்கள்லாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் திரும்ப திரும்ப, ஓய்வூதியம் வேணும் ஓய்வூதியம் வேணும் என்று சொல்லி. எனவே இந்த மாதிரியான ஆக்கள மிரட்டலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அடிபணிய மாட்டார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.